திருத்தணி முருகன் கோயிலில் 200 ரூபாய் கட்டண தரிசனம் 100 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோயிலில் வரும் 27ஆம் தேதி துவங்க உள்ள ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் காந்தியுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர் பாபு விழாவில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதோடு 400 கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்படும் என தெரிவித்தார். அவர்களுக்கு மருத்துவ வசதி, வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பான பயணம், கூடுதலாக பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து துறையை வலியுறுத்தியிருக்கின்றோம். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இலவசத்தை முன்னிறுத்திய காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை வளர்ச்சியை முன்னிறுத்தும் பாஜகவின் பட்ஜெட்டோடு ஒப்பிடுவதா என கேள்வி எழுப்பினார். பட்ஜெட் குறித்த முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசம் இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டில் வளர்ச்சி இருக்கு. இதை இரண்டும் எப்படி ஒப்பீடு செய்ய பார்க்க முடியுங்க? நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்று நடந்திருக்கு. அதனால் காங்கிரஸ் அவர்கள் கனவு காணலாம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கிடைச்சிருக்கு, அவங்க சொல்லல அதனால தான் கிடைச்சிருக்குன்னு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு காலமாக பட்ஜெட் எப்படி இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் தான், தொடர்ச்சியான வளர்ச்சி பட்ஜெட். பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, கடந்த 10 ஆண்டுகால பட்ஜெட்டில் தனிப்பட்ட மாநிலங்களின் பெயரை குறிப்பிட்டதில்லை என்றும், பெயர் குறிப்பிடாவிட்டாலும் தமிழகத்திற்கான திட்டங்களையும் பட்ஜெட் உள்ளடக்கித்தான் இருக்கும் என்றார். தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும், நீங்கள் எந்த மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்டில் இருக்கு? ஸோ நாம் இந்த 10 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்டில் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு 100 நகரம்னு சொல்லியிருக்கோம். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருக்கத்தான் போகுது. 30 லட்சத்துக்கு மேற்பட்ட நகரங்கள் ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு அந்த டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லியிருக்கோம். அதில் சென்னை உட்பட நகரங்கள் இருக்கத்தான் போகுது. அதனால் இன்று நாம் பொதுப்படையாக பட்ஜெட்டில் இந்தியாவில் எந்த நகரத்தையும் குறிப்பிடவில்லை, அமராவதியை தவிர. நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி எதற்கெடுத்தாலும் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி தமிழகத்தின் நலனை புறக்கணிக்கிறார்கள் என்றார். சென்னை திருவொற்றியூரில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்குமான பட்ஜெட் என்றும் இதில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட், அனைத்து நாட்டிற்கான பட்ஜெட். ஆனால் இதில் தமிழகம் என்ற பெயர் இல்லை, தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை. அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், நான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படி அரசியல் செய்துதான் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிதான் தமிழக நலனை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஆக எல்லா திட்டங்களிலும் தமிழக நலன் உள்ளடக்கி இருக்கிறது. அதை உரிமையோடு சென்று பெற்று வர வேண்டும் என்று இல்லாமல் நாங்களாம் போல அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே வேட்டை துப்பாக்கியில் இருந்து வெளிப்பட்ட குண்டு பாய்ந்து ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். நண்பர்கள் 4 பேர் பறவைகளை வேட்டையாட எரிச்சங்குளக்கரைக்கு சென்றுள்ளனர். அவர்களில் சரவணன் என்பவர் நாட்டு துப்பாக்கியை வேட்டைக்கு தயார்படுத்திய போது எதிர்பாரா விதமாக வெளிப்பட்ட குண்டு லட்சுமணன் என்பவரின் வயிற்றில் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த சரவணன் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் மற்ற இருவரும் லட்சுமணனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு லட்சுமணன் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்கள் அளித்த தகவலின் பேரில் கூட்டாளிகள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆமாம், அதில் ரைட்டில் ரோடு இறங்க கேட்டு இறங்கிட்டு வந்துடு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமாயண கால தொடர்புடைய வீர மாகாளியம்மன் கோயில் திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. அம்மன் மனுக்கு சந்தன காப்பு மலர் அலங்காரம் செய்து மேளதாளத்துடன் காப்பு கட்டப்பட்டதை தொடர்ந்து கருப்பர் பலிபீடம் கொடிமரத்திற்கு காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து உரிய பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இரண்டாயிரத்து 47ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் 1.5 லட்சம் கம்பெனி செக்ரட்டரிகள் தேவைப்படுவார்கள் என்று இந்திய நிறுவன செயலர்கள் அமைப்பின் தேசிய தலைவர் நரசிம்மன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கம்பெனி செக்ரட்டரி படிப்பு ஆடிட்டிங் துறைக்கு அடுத்து முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார்.
கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் அறிவிப்பை கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்தார். காரைக்குடி நகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கூறினார். நடக்கிறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். எனக்கு எல்லாம் அறிவிப்பாங்க, அதுக்குன்னு தேர்தல் ஆணையம் இருக்கு, நான் அறிவிக்க முடியாது. கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கு தனியாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அவர்கள்தான் அதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். சென்னை வேப்பேரியில் வாகன சோதனையின் போது லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியானதை அடுத்து ராமசாமி, ரமேஷ், ரகுராம் ஆகிய 3 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். வாகன ஓட்டிகளிடம் பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்கி டாக்கி மூலம் எச்சரித்தார். எல்லாருக்குமே திரும்பி சொல்றேன், வெஹிக்கிள் செக்ல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இதுக்காக டிராபிக் வரவங்க இருந்தீங்கன்னா டிராபிக் விட்டு போயிடுங்க. உங்க ஒருத்தரால மொத்த டிராபிக்மே கெட்ட பேர் வாங்கி கொடுக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு டிராபிக் போலீஸோடைய மரியாதையை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முயற்சி நாங்க பண்ணி ஒரு படி மேல போயிடுச்சுன்னா 4 படி கீழே இருக்கிறீங்க. அது நல்லா இல்லை. பழனியில் அலுவலகம் யாருக்கு சொந்தம் என தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அந்த அலுவலகத்தை வருவாய்த்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர். தமாக நகர தலைவராக இருந்த சுந்தர் சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததை தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வந்த அலுவலகத்தில் காங்கிரஸ் கொடியேற்றப்பட்டது. இதற்கு தமாகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மாமல்லபுரத்தில் ஆண்களுக்கு நிகராக சிற்பக்கலையில் பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டில் சமையல் வேலைகள் முடிந்தவுடன் மாலை நேரத்தில் கல்லில் சிலை வடிக்கின்றனர். தமிழக அரசின் இந்திய தொழில் மேம்பாட்டு நிறுவனம் தனியாருடன் இணைந்து குடும்ப பெண்கள் சிலை வடித்து வருமானம் ஈட்டும் வகையில் அவர்களுக்கு இலவசமாக சிலை செதுக்கும் கற்சிற்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. 50 பெண்களுக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சிற்பம் கற்றுக் கொடுக்கும் பயிற்சி தொடங்கப்பட்டது. கைதேர்ந்த மாமல்லபுரம் சிற்ப கலைஞர்கள் அவர்களுக்கு பயிற்சி வழங்கினர். கோயம்புத்தூரில் கடந்த 20, 21ஆம் தேதிகளில் நடைபெற்ற மாநில அளவிலான ரோல்பால் போட்டியில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் அணிக்கு சின்னாளப்பட்டியில் பாராட்டு விழா நடைபெற்றது. சின்னாளப்பட்டி ராஜன் உள் விளையாட்டரங்கில் பயிற்சி பெற்றவர்களில் மாணவர்கள் பிரிவில் 2ஆம் இடமும் மாணவிகள் பிரிவில் 3ஆம் இடமும் பெற்றனர்.